பத்திரப்பதிவு துறையில் நடக்கிற ஊழல்களை கண்ட்ரோல் பண்ணது மூலமாக மட்டுமே 15,000 கோடி ரூபாய் அரசு கஜானாக்கு கூடுதலாக இருந்திருக்கிறாங்க. அப்பா ஒன்றில் இந்த பத்திரப்பதிவில் மட்டும் அப்ப இது மாதிரி டாஸ்மார்க்ல ஒரு அதான் கையை வச்சா 1 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் வருங்களே அங்க சேல் ஆயிட்டு பிரிச்சுக்க வேண்டியது. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு 50,000 கோடி லாபம், இவங்க அடிச்ச லாபம் 1 லட்சம் கோடி. தமிழ்நாடு பள்ளிக்கூடங்கள்ல பெரும்பாலான பள்ளிக்கூடங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி வந்த உடனே ஒரு முட்டைக்கு 1 ரூபா லாபம் வச்சாங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே 2021 ஒரு முட்டையில 2021 2 ரூபா கேட்டாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் போடக்கூடிய பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓ, நல்லதுதான் நடக்குது. அதிக பணம் ஒதுக்கி அதிகமா நன்மை செய்யறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதிக பணம் ஒதுக்கி அதிகமா சாப்பிட்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு, புதியதாக எதுவும் இல்லை, எல்லாமே எங்க ஆட்சியில கொண்டு வந்துட்டு இருக்குதான், அதுக்கு பேர் மட்டும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க உங்க அப்பா பேரை வச்சுக்குவீங்க, அது லேபிள மாத்தக்கூடாதா? எதுக்கு உங்க அப்பா பேரு? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேர் ஆதரவுக்கு நன்றி. மூத்த பத்திரிகையாளர், அறம் இதழின் ஆசிரியர் சாவித்திரி கண்ணன் அவரோடு நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து பேசுகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இந்த சந்திப்பு முக்கியமாக எதுக்காக தான் நம்ம பேசுகிறோம், அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர், இந்த அரசு என்ன செய்யும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்குமே இருந்தது. குறிப்பாக சுமையை நாங்கள் மக்கள் மேலே ஏற்ற மாட்டோம், தேர்தலுக்கு முன்பாக அவங்க சொன்னது. அந்த மாதிரி எதுவுமே பெருசாக ஏற்றலை இந்த பட்ஜெட்டில் பார்க்குறப்ப. ஆனால் அதிமுக என்ன சொல்லுது, புதுசாக எதுவுமே இதில் இல்லை, அவங்க கொடுத்த வாக்குறுதி கூட இதில் இல்லை, உத்தரவாதம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. உதயநிதியும் அதையே தான் சொல்கிறாரு. எங்கள் திராவிட ஆட்சி கொண்டு வந்ததை ஸ்டிக்கர் மட்டும் அவங்க மாற்றி ஒட்டியிருக்காங்க வேறு பேரில், புதுசாக எந்த வித திட்டங்களும் இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் தாவேக அரசு தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னு துறை செயலாளர் உட்காந்து பேசும்போது, கடந்த காலங்களை விட கூடுதலான நிதி ஒரு துறை ரீதியாக இப்போ ஒரு 1250 கோடி முன்னாடி வேளாண் துறைக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு 1500 அப்படின்றப்போ ஒரு 200 300 கோடி 400 கோடி கூடுதலாக ஒரு இதுக்கும் கூடுதலாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நிதித்துறையில் கூடுதலாக கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு சுமை இல்லை, வரி இல்லை அப்படின்றதையும் பேசியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவங்க அரசியலுக்கும் புதுசு, பட்ஜெட்டுக்கும் புதுசு. இதில் நீங்கள் ஒரு கம்பெனியுடைய பட்ஜெட்டை போட்டுற முடியும். ஒரு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை போடுறதுன்றது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொதுவாக ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, கூடுதலாக ஒதுக்கப்படுகிறதா, குறைச்சலாக ஒதுக்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. உதாரணமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்கள் 46,000 கோடி ஒதுக்கணும், இவங்க 44 தான் ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பட்ஜெட் இப்போ தாக்கல் செயல்படுறதுன்றது ஆகஸ்ட் மாதம், ஏப்ரல் மாதம் இல்லை. 12 மாதத்துக்கான பட்ஜெட், 8 மாதத்துக்கான பட்ஜெட். 12 மாதத்துக்குன்னும் போது அதிகமாக இருக்கும், 8 மாதத்துக்குன்னும் போது கம்மியாக இருக்கும். அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால சில விஷயங்கள குறைச்சலாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயத்த. ரெண்டாவது, அதையும் மீறி ஊரக வளர்ச்சித்துறைக்கு அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூடுதலாக ஒதுக்கியிருக்கிறாங்க. ஊரக வேலை வாய்ப்புக்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கி கூடுதலாக, அது 8 மாதத்துக்கு. அதில் இந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் 150 நாள் கூட நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணுறோம். அப்படின்னும் போது அது கிராமப்புற பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய கையில் பணப்புழக்கம் வருவதற்கு, ஏழைகள் கையில் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்திரப்பதிவு துறையில் நடக்கிற அந்த ஊழல்களை கண்ட்ரோல் பண்ணது மூலமாக மட்டுமே 15,000 கோடி ரூபாய் அரசு கஜானாக்கு கூடுதலாக வந்திருக்குன்றாங்க. அப்பா ஒன்றில் இந்த பத்திரப்பதிவில் மட்டும் 15,000 கோடி அரசு கஜானா கூடுதலாக வந்திருக்கு. அப்ப இது மாதிரி டாஸ்மார்க்ல ஒரு அதான் கையை வச்சா 1 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் வருங்களே தோழாது. சரியா சொன்னீங்க. அதாவது டாஸ்மார்க்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மதுவினுடைய ஒவ்வொரு இதுக்கும் 80% கவர்மெண்ட் வரியா போகுது.
20% தான் வந்து அதுல கம்பெனிகளுக்கும் கம்பெனிக்கு வந்து போறது வந்து அதையும் கூட கம்மியா இருக்கும். நிர்வாக செலவுக்கு மற்ற இதெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு 15 ரூபா ப்ராடக்டை 100 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க. அதுல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரி வருவாய் வருது, அரசாங்கத்துக்கு வருது. சரிங்களா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க, டிஎம்கே கவர்மெண்ட்ல, இது ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தங்கமணி அவரு இருக்கும்போதே ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1/3 ஆஃப் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மதுபானத்தை டாஸ்மார்க் குடவுனுக்கு கொண்டு போகாம, கணக்குல வைக்காம நேரடியா பார்களுக்கு சப்ளை பண்ணிடுறது. அந்த பணத்தை கணக்குல வச்சா தானே அந்த வரியை எடுத்து கொண்டு போய் நீங்க கஜானா கொடுக்கணும். அது இவங்களே எடுத்துட்டு போயிடுறது. அங்க சேல் ஆயிட்டு பிரிச்சுக்க வேண்டியது. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு 50,000 கோடி லாபம்னா இவங்க அடிச்ச லாபம் 1 லட்சம் கோடி. அதை விட 1 மடங்கு அதிகம், 2 மடங்கு அதிகம். 2 மடங்கு அதிகம். இவ்வளவு பெரிய பணத்தை மிச்சப்படுத்த முடிஞ்சா எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்டேட்டுக்கு நீங்க 3,50,000 கோடி போடுற பட்ஜெட் 4,50,000 கோடிக்கு போடலாமே. பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் இல்ல. தமிழ்நாடு பள்ளிக்கூடங்கள்ல பெரும்பாலான பள்ளிக்கூடங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் கிடையாதுங்க. தமிழ்நாடு ஆனது தமிழ் தானங்க. எதுக்குங்க தமிழ் தானே? எதுக்குன்னா தமிழ் எழுத படிக்க தெரிய வேணாமா? தாய்மொழி இல்லையா? அது ரொம்ப அத்தியாவசியம். இங்கிலீஷ்க்கு இருக்கு, மேக்ஸுக்கு இல்லைன்னா கூட சொல்லுங்க, போட்டுக்கலாம். எப்படியாவது தமிழுக்கு போடணுமா? விடுங்க, யாராவது சொல்லித்தாங்க. அதை இப்படிதான் வச்சிருக்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்தை. அந்த சூழலை மாற்றலாம். ஏன்னா அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆசிரியர்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000-60,000 போஸ்ட் போட வேண்டியிருக்கு. காலியா இருக்குது, பணியிடங்கள் காலி. ஒப்பந்த ஆசிரியர்களாக தான் இன்னும் வரைக்கும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை நம்ம பாராட்டணும்னா, அரசு ஊழியர்களை அத்துக்கூலிகளாக வைக்காமல், ஒப்பந்ததாரர்களாக வைக்காம, கண்ணியமான சம்பளம் என்னைக்கு கொடுக்க முன் வர்றாங்களோ அன்னைக்குதான் அதுதான் சிறந்த பட்ஜெட்னு சொல்லுங்க. சமுதாயமும் நல்லா இருக்கும் நம்ம பார்வையில். அதுதான். ஏன்னா இது வந்து மது இது. அதே மாதிரி இந்த கனிமங்கள் விஷயம் இருக்கு இல்லையா? கனிமங்கள், இந்த மணல் அள்ளுறது, குவாரிகள், இதுல வந்து அதுல கணக்கே இல்லைங்களே. 80% அரசாங்கத்துக்கு வராம ஸ்வாகா வெளியில தான். 10 to 20% தான் அரசு கஜானாக்கு வருது. அப்ப அதுல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வரும். இல்ல, கூடுதலாக வரும்னு தான் சொல்றாங்க. கூடுதலாக வரும். கனிம வளம் தான் இன்னைக்கு முதன்மையா இருக்கு கடத்தல்ல. குவாரியும் சரி, மணலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்து தான் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது எல்லா இடத்துக்கும். அது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 75,000 கோடிக்கு மேல அரசுக்கு வருவாய் வந்து இருக்கும். வெளியில தான் அதெல்லாம் செதறினா யாருக்கு எங்க போகுது? அந்தந்த மாவட்டங்கள் வந்து வச்சுக்குது. மாவட்ட மந்திரிகள் கட்டுப்பாட்டில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இவர் வந்து என்ன சட்டசபையில் சொன்னாரு, நாங்கள் வந்து மக்கள் பணத்து மேலே கை வைக்க மாட்டோம், நேர்மையாக இருப்போம் அப்படின்னு சொன்னார். இதை மட்டும் அவரால் செயல்படுத்த முடிஞ்சதுன்னா, இந்த மாதிரியான வழிமுறைகளில் அரசு கஜானாக்கு வராமல் அதிகாரிகளாலும் ஆட்சியாளர்களாலும் அரசியல்வாதிகளாலும் பங்கு போட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பணம் வந்து, இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிக்கூட பசங்களுக்கு டீச்சர்ஸை போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா 14 விதமான இலவசங்களை கொடுக்குறாங்க. சரிங்களா? 18 விதமான இலவச பொருட்கள் 18 கொடுக்குறாங்க. கூடுதலா இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு இலவச பொருள்களையும் கொள்முதல் பண்றதுல எப்படி எல்லாம் முறைகேடு அங்கதான் நிறைய நடக்குது. இதுல இந்த சத்துணவுக்கு முட்டை வாங்குறாங்கல்ல, ஒரு நாளைக்கு 80,000 முட்டை வாங்குறாங்க. நாமக்கல் கொள்முதல் வியாபாரிகள் கூட எனக்கு கொஞ்சம் அடிக்கடி பேட்டி எடுத்து பழக்கம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது முதல்ல கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு சத்துணவுல முட்டைன்றதை. உள்ளபடியே சொல்றோம், அவர் எத்தனையோ ஊழல்கள் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த சத்துணவு முட்டையில ஐயா நாங்க ஏதாவது உங்களுக்கு தரணுமான்னு கேட்டப்ப, இல்லைங்க, இது நீங்க வந்து நல்ல முறையில சப்ளை பண்ணா போதும் அப்படின்னாரு. உள்ளபடியே அவர் காசுக்கு ஆசைப்படல. ஆனா அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி வந்த உடனே ஒரு முட்டைக்கு 1 ரூபா லாபம் வச்சாங்க. எடப்பாடி ஆட்சியிலையும் அது நடந்தது, இவர் ஓபிஎஸ் ஆட்சியிலையும் அது கண்டினியூ ஆச்சு. அப்படி போச்சு. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு முட்டையில 2021 2 ரூபா கேட்டாங்க. என்னங்க ரொம்ப ஜாஸ்தியா கேட்குறீங்கன்னா, ரேட்டு ஏற்றிக்கலாம். நீங்க ரேட்டை ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக
25 to 26 அந்த இதுல வந்து கொள்முதல் பண்ணும்போது ம். 45 கிராம் முட்டை, வழக்கமா நம்ம சாப்பிட்ற 60 கிராம் முட்டை கிடையாது ம். சத்துணவுக்கு கொள்முதல் பண்றது. ம். சின்ன முட்டை. சின்ன முட்டை. ம். அந்த முட்டையோட விலை மார்க்கெட்ல 3 ரூபாயில இருந்து 3.50 வரைக்கும் சாக்சேஷன் ஆகும். ம். சரிங்களா? ம். அது நீங்க 3.25க்கு போடலாம், ம். இல்ல 3க்கு போடலாம், 3.50க்கு போடலாம். ஆனா அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி கிடையாது. போட்டா ஒரு ஆண்டுக்கு முழுக்க அதே rate தான் போடணும். ஆமா. அந்த ரேட்டுக்கு தான் போடணும். ஆமா. அப்ப நீங்க 3,000 ரூபாய் போட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ம். அதுல ஏதோ கொஞ்சம் அப்பப்ப ஏப்பா 3.25 அப்ப அந்த 4 ரூபாய் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கூட நீங்க லஞ்சம் பேசியிருக்கலாம். ம். நீங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ம். 5 ரூபாய் 60 பைசா பண்ணி அப்புறம் கடைசியில 6 ரூபாய் 25 பைசா ம். மார்க்கெட்ல 3.25 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறத ம். 6.25 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணாங்க. ம். ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சா 80,000 இதுக்கு 80 × 3 எவ்வளவு ஆகுது? ம். கணக்கு போடுங்க. 80 × 3 24 எடுத்துங்க 24 லட்சம். ஆ. ம். ஒரு நாளைக்கு தூங்கி எந்திரிச்சா அவ்வளவு பணம் வந்து அந்த மந்திரிக்கு போயிருது. ம். தூங்கி காலையில எழுந்தோடனே அக்கௌண்ட்ல வந்து விழுந்திருக்கோம். ம். சரி, இப்போ இதுல சிக்கன மணி ஒழுங்கா இது எடுத்தாவே கிட்டத்தட்ட இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 500 கோடி கிட்ட இது பண்ண முடியும். இந்த சத்துணவு விஷயங்கள், இலவச பொருட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாவே அரசுக்கு சேமிக்க முடியும். ஆமா, நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வந்து 2,40,000 கோடி நீங்க உங்களால மிச்சப்படுத்த முடிந்தால் அது வந்து ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பணம் ஆகிறது, அதுக்கு எவ்வளவு ஆசிரியர்களை நீங்கள் போட்டிருக்கலாம், எவ்வளவு அரசு பள்ளிக்கூடத்தை வந்து கழிவறைகள் கட்டி கொடுத்திருக்கலாம். இன்னும் கிராமப்புறங்களில் வந்து கழிவறை இல்லாம அரசு பள்ளிக்கூட பெண் பிள்ளைகள் வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. ஆனா மனசாட்சி இல்லாம கொள்ளடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும், இப்ப நெடுஞ்சாலைத்துறையில சமீபத்தில் கூட நான் ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். அதில் அந்த நெடுஞ்சாலைத்துறை மூத்த இன்ஜினியர்கள் அசோசியேஷன் ரொம்ப காலமாக நான் அவங்களோட தொடர்பு எடுத்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அதாவது வெறும் 5,000 கோடி 4,000 கோடி இருக்கும்போது மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். அது அப்படியே படிப்படியாகி 10,000 கோடி எடப்பாடி ஆட்சி காலத்தில் இன்க்ரீஸ் பண்ணாரு. 10,000 கோடி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாதிக்கு பாதி தேவையில்லாத இடங்கள்ல சாலைகள் போடுறது, அப்படி செலவழிக்கிறது. அப்புறம் அவர் வந்து அவருக்கு ஒரு 15% கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அந்தந்த ரோடு போடக்கூடிய ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதிகாரிகளுக்கு ஒரு 10%. எல்லாருமே நல்லா இருங்கப்பான்ற மாதிரி, எல்லாருமே நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு வந்து என்ன அந்த மாதிரி பண்ணாரு. ஏவா வயலு வந்துட்ட பிற்பாடு அந்த 10,000 கோடியை 20,000 கோடி ஆக்கிட்டாரு. 20,000 கோடி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏராளமான போடப்பட்டிருக்கு. பேட்சப் ஒர்க்குகள் தான் தேவைப்படும். புதிய சாலைகள் போடணும்னா கூட ஒரு வருஷத்துக்கு 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கினாலே புதிய சாலைகள் போடுவதற்கும் பழைய சாலைகளை பராமரிப்பதற்கும் போதுமானது. ஆனா 20,000 கோடி ஒதுக்குறாங்க. ஆக 80% பணம், கிட்டத்தட்ட 75லேருந்து 80ன்னு வச்சுக்கோங்க, அரசு கஜானாவிலிருந்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் போகிறது. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வந்து போடக்கூடிய பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓ, நல்லதுதான் நடக்குது, அதிக பணம் ஒதுக்கி அதிகமா நன்மை செய்யறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதிக பணம் ஒதுக்கி அதிகமா சாப்பிட்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். ஆக இந்த மாதிரியான விடயங்கள்ல மட்டுமே சிக்கனம் பண்ணி ஒரு ஒழுங்குபடுத்தணும்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு நீங்க சேமிக்கிறீங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவசியம் இல்லை. 10 லட்சம் கோடியை வந்து நீங்க வந்து பைய அடைச்சிடலாம். ஒரு 5-6 வருஷத்துல அடைச்சிடலாம். சரி, இவர்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு, புதியதாக எதுவும் இல்லை, எல்லாமே எங்க ஆட்சியில கொண்டு வந்துட்டு தான் நாங்க, அதுக்கு பேர் மட்டும் மாத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் அவங்க சொன்னது விவசாய கடன் தள்ளுபடின்றதை கூட நிறைவேற்றலாம் அப்படின்னு எடப்பாடி சொல்றது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது நான் சொல்றேன் கேளுங்க, விவசாய கடன் தள்ளுபடின்றதுல வந்துங்க மிகப்பெரிய அளவுல ஊழல் நடக்குது. என்ன, விவசாய கடன்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் தள்ளுபடி பண்றாங்கன்னு சொல்லிட்டு விவசாயத்தின் பேரால் தொழிலதிபர்கள் கடன் வாங்குறது ஒரு பக்கம். அப்படி வாங்குறவங்க எல்லாம் அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் வாங்குவாங்க. விவசாயின்ற வந்து சாதாரணமா தான் வாங்குவாங்க. 1 லட்சம், 1 லட்சம், 2 லட்சத்துக்கு 25,000, 50,000, 70 அது வரைக்கும் வாங்குறவங்க எல்லாம் உண்மையான விவசாயிகள் கணக்கில் எடுத்துட்டு அவங்க இதெல்லாம் சரி பண்ணிருங்க அப்படின்ட்டாரு. அது ஒரு சரியான அணுகுமுறை தான் நினைக்கிறேன். கூடுதலாக நீங்க கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை நீங்க தான் ஏத்துக்கணும், ஒட்டுமொத்தமா அரசாங்கம் வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அதில் ஒரு கடனாக வாங்கினீங்க,
கடனா தானே வாங்குனீங்க, அப்ப கடனை வந்து குறைச்சு கொஞ்சம் சலுகை பண்ணுங்கன்னு கேட்கலாமே தவிர ஒட்டு மொத்தமா தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதே ஒரு தார்மீக ரீதியில தவறான ஒரு அணுகுமுறை. இது வந்து ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க பழக்கப்படுத்திட்டாங்க ஓட்டு வாங்குறதுக்காக. இப்ப இதே விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்துல 5 அதாவது 5 ஏக்கருக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க எவ்வளவு கடன், அந்த வாங்கியிருக்கிற கடன் எல்லாமே மொத்தமா தள்ளுபடி ஆயிடும். 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு பாதியா ஒரு பகுதியை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆகுது, 50,000 வாங்கினதுல இருந்து முழுக்க ஒரு 1,00,000 வாங்கியிருக்கிறவங்களுக்கு முழுக்க தள்ளுபடி. அதுக்கு மேல ஒரு சீலிங் வைக்கிறாரு, அதுக்கு மேல ஒரு சீலிங் வைக்கிறாரு. 30%, 25%, 10% மாதிரி வைக்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? சொன்ன வாக்குறுதி வேற, இது வேற ஆச்சு அப்படின்னு தான் இப்ப திமுகவும் அதிமுகவும் குற்றச்சாட்டு வைக்குது. இல்லை, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து விவசாயிகளுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணி 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 பழக்கப்படுத்தி, இதனாலதான் கூட்டுறவு வங்கிகளே அழிஞ்சு போயிடுச்சு. கூட்டுறவு வங்கிகள் வந்து இன்னைக்கு வந்து செயலிழந்து நிக்குது. அவங்களுக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல. இப்போ ஒரு வங்கி உங்களுக்கு கடன் கொடுத்தா அது திருப்பி கொடுத்தாதான் அந்த வங்கியே செயல்பட முடியும். ஆமா, சரியா? இந்த அணுகுமுறை வந்து தவறான அணுகுமுறை. இதை வந்து சொல்லி புரிய வைக்கணும். அது சொல்வதற்கான தெளிவும் புரிதலும் இவருக்கு இல்லை. இவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு, வந்து உட்கார்ந்துட்டு பிற்பாடு அதிகாரிகள் நிதி நிலைமைகளை விலக்கி சொல்லும் போது சரி என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசனைப்படி ஒரு செயல்படுறாரு. இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டை பத்தி உங்களுடைய பொது பார்வை என்னவா இருக்கு சார்? அதாவது இது இந்த ஒண்ணுமே இல்லை இதுல இல்ல கண்டிப்பா சொல்ல முடியாது. வீடு கட்டுற திட்டத்துக்கு வந்து 3.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிராமப்புற வீடு கட்டும் திட்டத்துக்கான உதவிகளை, பெண்களுக்கான இது சுய தொழில் பண்றதுக்கு வந்து சிங்கப்பெண் முதலீட்டு திட்டமா தொழில் முதலீட்டு திட்டம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்றதுனால மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், எளிய மக்களுக்கு நிறைய ஸ்கீமை கொண்டு போகணும், ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமை இன்னும் கொஞ்சம் சிறப்பா வந்து கூடுதலா நிதி ஒதுக்கி பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்கறையை அதுல காட்டியிருக்காங்க, பார்க்க முடியுது. நீங்க ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமை வந்து தடை இல்லாம ஊழல் இல்லாம கூடுதலா நிதி ஒதுக்கி செய்யறது விட வேற என்ன சிறப்பு இருக்க முடியும்? அதுல வந்து நீங்க உங்க அப்பா பேரை வச்சுக்குவீங்க, அது லேபிள மாத்தக்கூடாதா? அது எதுக்கு உங்க அப்பா பேரு? எல்லாத்துலயும் நீங்க வந்து உங்க கட்சி அடையாளத்துக்காக ஒரு காட்டுற மாதிரி வைக்கிறீங்க, விடியலுங்கிறீங்க. உங்களுக்கான ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குல்ல, அந்த அடிப்படையில பண்றீங்க. உங்களுடைய அப்படி இல்லாம மாத்துறாரு. இதை வந்து ஒரு குற்றச்சாட்டா நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் பலன் அடைகிறாங்களா, அந்த திட்டம் வந்து சரியா செயல்படுத்துறாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து கல்வித்துறை அமைச்சரா முன்னாடி இருந்தார்ல அன்பில் மகேஷ் வந்து ஒன்று சொல்றாரு, கல்வித்துறைக்கு ஒதுக்குறதுல வந்து வருஷத்துக்கு பார்க்குறப்ப 4000 சில்லற கோடியை சொல்றாரு. நாங்க இருக்கும்போது கூடுதலாக இவர்கள் 46,000 கோடி 44,000 கோடி ஒதுக்கிருக்காங்க, கம்மி அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு இன்னொருத்தர் போட்டுக்கிறாரு, நீங்க போட்டது அன்பில் மகேஷ் அவர்களே, நீங்க போட்டது 12 மாசத்துக்கு 4,500 தான் வருது மாசத்துக்கு, 4,500 கோடி மாசம். இந்த பக்கத்துல இவர் இப்போ விஜய் போட்டிருக்குது 8 மாதத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 5,500 கோடி அப்படின்றது கணக்கு வருது. இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாரு. இதில் இன்னொன்றுன்னா, கடந்த ஆட்சியில பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 18 பொருட்கள், செருப்பு, சீருடை, புத்தகம் அப்படின்னு பட்டியல் வருது இல்லைங்களா, அதுல கொடையும் ரெயின் கோட்டும் வந்து இருக்குது. ஆனா 5 வருஷம் நீங்க எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கொடுத்ததா பார்த்துருக்கீங்களா? சுவாக டைரியும் இருக்குது. ஆக இதெல்லாம் என்ன கணக்குல வருது? அன்பில் மகேஷ் அதுக்கு பதில் சொல்வாருன்ற கேள்வி இருக்குது. அப்ப அதுல எத்தனை ஆயிரம் கோடி எடுத்திருப்பாங்க? இல்ல நமக்கு தெரியும் எடுக்கப்பட்டதுன்னு இல்லைங்க தோழர். தமிழ்நாட்டுல யாருக்காவது யூனிஃபார்ம்ல அந்த ரெயின் கோட் கொடுத்துருக்காங்களா, கொடை கொடுத்துருக்காங்களா? இல்ல, கொடுத்ததா தகவல். ஆனா பட்டியல் அது இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய முறைகேடு இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க செய்திருக்கிறது. அப்படி இதுக்கு பதில் சொல்வாரான்ற கேள்வியும் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு? அது மட்டும் இல்ல, அந்த மடிக்கணினி திட்டம் ஏடிஎம்கேல கொடுத்துக்கிட்டு இருந்ததை நிறுத்தி வச்சுட்டாங்க. கடைசி வருஷம் தான் கொடுத்தாங்க, 4 வருஷமும் கொடுக்கல. தேர்தலுக்காக வேண்டியது. அந்த 18 கல்லூரிகளுக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கு அவங்க ஓட்டு உரிமை இருக்குதுன்றதுக்காக அவங்க கொடுத்தாங்க. பெரிய விமர்சனம் நடந்தது. ஆமா. அப்ப இவங்க வந்துங்க இந்த
அதான் சொல்றேனே, இந்த பள்ளி கல்வித்துறையை வந்து எவ்வளவு தூரத்துக்கு பாலாக்கணும் ஒரு துறையா மாத்தணுமோ அந்த மாதிரி மாத்தினவர் தான் அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து சொல்றாங்க, இவங்க வந்து விஜய் ஆட்சி பண்ணல, பிஜேபி தான் நேரடியாக ஆட்சி பண்ணுது, பாஜகவுடைய மறைமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்தோன்னு அப்படி சொல்லிடுவாங்க. அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்களா அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் சென்ற ஆட்சியில அரசு கல்வி பள்ளிக்கூடத்துக்கான ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிச்சாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள்ல தொலைக்காட்சி மூலமாக செய்திகளை வந்து பாடத்திட்டங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு யாரை வந்து தலைவராக போட்டாங்க தெரியுங்களா? நிறைய திராவிட இயக்க சீனியர் மோஸ்ட் பத்திரிகையாளர்கள்லாம் அப்ளை பண்ணதெல்லாம் நிராகரிச்சுட்டு ரங்கராஜ் பாண்டியனுடைய நண்பர் முரளி, தினமலர்ல அவரும் இவரும் ரத்தமும் சதையுமா இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்தே தினத்தந்தி டிவிக்கு வேலைக்கு வந்தாங்க. முரளி தான் இவரை வந்து விஷுவல் மீடியாவுக்கு கூட்டிட்டு வந்தவர். அந்த நன்றி கடனுக்காக ரங்கராஜ் பாண்டே வந்து அன்பில் மகேஷ்க்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டார். அவர் ரெக்கமெண்ட வந்து அவர் வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இம்மிடியேட்டா இவரும் வந்துருச்சு, அறிவிப்பும் வந்துருச்சு. அப்பதான் நம்ம இதெல்ல இவங்க 2 பேருக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு, இவர் யாரு, இவர் RSSல இவருக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா எழுதி அதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண பிற்பாடு அதை வந்து அவங்களுடைய ட்விட்டர்ல வந்து கிட்டத்தட்ட 18,000 பேர் வந்து அன்பில் மகேஷ் வந்து டைப் பண்ணி திமுக காரங்களே கேள்வி கேட்டாங்க, இதுக்காக நம்ம ஆட்சிக்கு வந்தோம், ஒரு RSS காரனை வந்து நீ வந்து பள்ளிக்கூடத்துல வந்து அரசு தொலைக்காட்சிக்கு வந்து போட்டனா அவன் என்ன பாடத்தை எடுப்பான், என்ன பாடம் சொல்லி தரப்போறான் அப்படின்னு கேட்ட உடனே தான் பின்வாங்கினார். ஆனா அவர் வந்து இப்ப சொல்றாரு விஜய் வந்து பாஜகவுடைய கைப்பிள்ளையா இருக்காரு. இவங்க தான் கைப்பிள்ளையா இருந்தாங்க, திமுக. அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்குன்னு சொல்றேன், பல அரசு பள்ளிக்கூடங்கள்ல எனக்கு வந்து அந்த தலைமை ஆசிரியர்கள், நான் அரசு பள்ளி பிரச்சனைகளை நிறைய எழுதியிருக்கின்றதுனால பல தெரியும் எனக்கு. அவங்க சொன்னாங்க, திமுக ஆட்சியில் யார் யாரோ வந்துடுறாங்க, நாங்க பேசிட்டோம், டைரக்டர் பேசிட்டோம், உங்க பள்ளிக்கூடத்துல யோகா கிளாஸ் வந்து சாயங்காலத்துல வந்து நாங்க எடுக்க போறோம், நீங்க எங்களுக்கு 10 கிளாஸ் ரூம் ஒதுக்குங்கன்றாங்க. இல்லை எங்களுக்கு ஒன்றும் ஆர்டர் வரலைங்க. இல்லைங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வர்றாங்க. பார்த்தா பூரா RSS ஆட்கள்லாம் இருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிகள் முழுக்க RSS ஆட்கள் ஊடுருவி யோகா சொல்லித்தரோம், ஒழுக்க பாடம் சொல்லித்தரோம்னு சொல்லி அரசு பள்ளிகளை ஆக்கிரமிச்சது இந்த காலகட்டத்துல, ஸ்டாலின் காலகட்டத்துல. பள்ளிகள் முழுக்க RSS கட்டுப்பாட்டு. ஆமா, இதுல ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல RSS அணிவகுப்பே நடத்தலாம், ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா எங்களுக்கு இடம் கொடுத்துருங்கன்னு சொல்லி நடத்தின உடனே அங்கே கொஞ்சம் திராவிட இயக்கம் வந்து ஸ்ட்ராங்கு. இந்த கோவை ராமகிருஷ்ணன்லாம் இருக்கிறாருல, அவரு ஒரு பெரிய டீம் எடுத்துட்டு வந்து பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட யோகிய சிகாமணிங்க அவங்க. RSS காலில் விழுந்து கிடந்த ஆட்சி தான் சென்ற ஆட்சி. ரொம்ப நன்றி தோழர், மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.